நீட் போராட்டம் இல்லை நீட் எதிர்ப்பு போராட்டமானது தமிழகத்தில் ரொம்ப வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பல்வேறு மாணவர் அமைப்புகள், எதிர்கட்சிகளாக செயல்படக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து டெல்லியில் நடக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இந்த தமிழகத்தில் போராட்டமானது நடந்திருக்கு. ஆனால் இப்போ கேள்விகள் என்னென்னா, நீட் போராட்டம் இப்போ உண்மையிலே நீட் போராட்டமாக நடக்குதா, அது நீட் எதிர்ப்புக்கான போராட்டமாக நடக்குதா, இல்லை நீட்டை சீரமைப்பு பண்ணுறதுக்கான போராட்டமாக நடக்குதா, இல்லை தாவேகா எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த ஒரு போராட்டத்தை திமுக பயன்படுத்துகிறாங்களான்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த நீட் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்களில் ஜனநாயகனை பற்றியும் தாவேகாவை பற்றியும் பதவி விலகணுன்றதை பற்றியும் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் நிறைய கேள்விகள் நடந்திருக்கு. ஸோ அதற்கான ஒரு பதிலாக இந்த ஒரு பதிவை பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா சில கசப்பான உண்மைகளை இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எது உண்மையிலேயே நடக்கும், நீட்ன்றது ஒழிக்க முடியுமா, இல்லை இதை வச்சு பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கான்றதை கொஞ்சம் நம்மளோட பார்வையில் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ நார்மலான வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். நீட் தேர்வு, இந்த நீட் தேர்வோட ஹிஸ்ட்ரி, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இப்போ நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை பார்ப்போம். தமிழகத்தை சார்ந்த பல மாணவர் அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து நீட்டுக்கான அந்த ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. இந்த போராட்டம் பெரிய அளவில் மாற ஆரம்பிக்குது. நிறைய இடத்துல வந்து சாலை மறியல், இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் ரயில் மறியல் பண்ண முயற்சி, இதெல்லாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பேஸான ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா, தலைநகரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் தேர்வு முறைகேடுகள், நீட் வினாத்தாள் கசிவு, இதுக்கெல்லாம் வந்து அந்த துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வாங்சுக் அவர்கள் அவரோட உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமாவும் இந்த போராட்டங்கள் தொடங்கிட்டு இருக்கு. இதில் வந்து காவல்துறையினர், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை பயன்படுத்தி அவங்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் வந்து டெல்லி அரசியல மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக மாற்றிருக்கு. இந்திய அளவில் இது வைரல் ஆகிறது மட்டும் இல்லாமல் உலக அளவில் டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தனி கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணப்பட்டுருச்சு, மெட்ரோ சர்வீசஸ் பிளாக் பண்ணப்பட்டுருச்சு. இது எல்லாமே வந்து அந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையை குறைக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்ச அளவுக்கு அவங்களுக்கான அந்த ரிசல்ட்டை கொடுக்கல. போராட்டம் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு நடுவில் சிஜேபியோட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த தலைமை அலுவலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்தவர்கள் ஒரு போராட்டத்தை, அதாவது அமைதியான முறையில் நாங்கள் போராட போகிறோன்னு அதுக்கான பெர்மிஷன் வாங்குறாங்க. இது தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் விஜய் ஃபேன்ஸோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக இந்த டைமில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த போராட்டத்தை எப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீட்டுக்கு எதிரான போராட்டம்னு உள்ளே போயிட்டு அப்படியே இந்த ஜனநாயகனுக்கு எதிரான போராட்டமாக மாற்றிட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தோட சில முக்கியமான யூடியூபர்ஸாக இருக்கக்கூடிய ஜேகே, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, இதெல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை, எங்களுக்கு வந்து இந்த நீட்டை வந்து வேணான்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பயே வந்து நிறைய நபர்களுக்கு இது முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் மாறுச்சு. ஏன்னா நீட்ன்றது சென்சிட்டிவான ஒரு டாபிக். அதை நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டோட சேர்க்குறீங்க, அதுவும் இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகிறப்ப சேர்க்குறீங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எழுப்புச்சு. இவங்களை நார்மலாக விட்டுருந்தா கூட பரவாயில்ல, மாட்டியிருக்க மாட்டாங்க. இந்த நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோன்னா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் எப்போ இந்த டிஎம்கே உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அந்த போராட்டத்தை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இவங்க ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறமா, ஏன்னா தானாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன ரிசல்ட் வரும்ன்றது தெரியும். இப்போ இது முழுக்க முழுக்க டிஎம்கேவோட போராட்டமாக மாறிடுச்சு. சரி, இப்போ நீட் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீட்டை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஓகே தான். நீட்டை உண்மையிலேயே கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா முதல் கேள்வி அதுதான். இந்த நீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா 0% தான் இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்னால, அதாவது 2010 காலகட்டத்தில் இந்த நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு 2013 நடத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து ஆல் இந்தியா அளவில், அனைத்து இந்திய அளவில் செயல்படுத்தணும்னு சொல்லி 2016 சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவின் பேர் நீட் எக்ஸாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இப்போ கோர்ட்டோட அந்த ஒரு தலையீடு இல்லாமல் இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடாமல் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லை, மத்தியில் ஆட்சி மாற்றம் இல்லை மத்திய அரசு நினைக்காம இந்த ஒரு எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாது. எல்லாருனாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை இதுதான். இப்போது ஒன்று சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பார்ட்டி அந்த எக்ஸாம் வேணாம்னு சொல்லி அதை திரும்ப பெறணும். அப்படி இல்லையா சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு எக்ஸாம் வேணாம்னு சொல்லி அரசுக்கு உத்தரவு போட்டு அதை திரும்ப பெற வைக்கணும். இது ரெண்டு மட்டும்தான் பாசிபிளான விஷயம். இதை தாண்டி வேற வழின்றது கிடையாது. ஆனால் இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி ஓகே, பிஜேபி கவர்மெண்ட் இப்போ இருக்குது, ஒருவேளை காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்களோட ஆட்சி வந்து உள்ள ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் இந்த எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தமிழகத்தை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் நீட் தேர்வை எதிர்க்கவில்லை. நிறைய பேர் குழம்பிருப்பீங்க,
என்னடா யாருமே அப்போஸ் பண்ணல, யாருமே அப்போஸ் பண்ணலை. தமிழகத்தை தவிர இந்த நீட் எக்ஸாமை யாருமே அப்போஸ் பண்ணலை. இப்போ நடக்கக்கூடிய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் கூட இந்த நீட் தேர்வை ஒழுங்காக நடத்துங்க, நீட் வேணான்னு சொல்லலை, நீட் தேர்வை நடத்துங்க. நீங்கள் நடத்தக்கூடிய தேர்வை சரியான முறையில் நடத்துங்க. பேப்பர் லீக் ஆனதுக்கப்புறமா பல நபர்கள் இறந்துருக்காங்க. இதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு காரணமானவர்களை கைது செய்யுங்க, அவங்களுக்கான தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக அந்த நீதி வழங்கக்கூடிய அந்த ஒரு போராட்டமாக தான் இது நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ ஏன் பக்கத்து மாநிலத்தில் காங்கிரஸோட ஆட்சி நடக்குது. அந்த காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடக்கல. காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் சரி, பாஜக ஆட்சி நடந்தாலும் சரி, இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணப்படாது. இதுதான் எல்லாராலையும் ஏற்றுக்க ரொம்ப கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு வரேன். திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நீட்டை ஒரு காலமும் விட மாட்டோம், நாங்கள் திமுக என்றைக்குமே இந்த நீட்டை எதிர்ப்போம்னுட்டு. ஆனால் நீட்டை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இதே கூட்டணி ஆட்சி, இவங்களோட திமுகவோட கூட்டணி ஆட்சி டெல்லியில் நடக்கிறப்ப தான் 2010 முக்கியமான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அதாவது கிராஜுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 1997, இதில் சில திருத்தங்களை கொண்டு வராங்க, அதுக்கான ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. அதுதான் நீட்கான பேஸே. 2010 இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா, அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட மினிஸ்டராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் தான். இந்த காந்தி செல்வன் யாருன்னு பார்த்தோன்னா, திமுக சார்பில் எம்பியா போட்டிட்டு நாமக்கல் தொகுதியில் ஜெயிச்சு அந்த ஒரு அமைச்சர் பதவியில் இருந்தவர் தான். முழுக்க திமுகவோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வரப்படலை. முதல் முறையாக நீட் தேர்வுகள் கொண்டு வரப்பட்டப்பவும் திமுக அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது அப்போவே வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் பண்ணலை. காரணம் என்ன தெரியுமா? இது ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளம் ஆகும், இதனால ஏகப்பட்ட பின்னடைவுகள் ஏற்பட போகுன்றதை திமுக இப்போ பெரிய ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குல்ல. ஏன்னா திமுக அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் இதையும் ஒன்றா மட்டும் தான் கன்சிடர் பண்ணாங்க. இதற்கு பின்னாடி வரக்கூடிய நிகழ்வுகளை அவங்க கெஸ் பண்ண விரும்பல. சரி, ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட்டை படிக்கிறேன். அதாவது இந்த திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சா இது எல்லாத்தையும் எங்களால் தடுக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல. 2021 2026 வரைக்கும் இவங்களோட ஆட்சி தான். இந்த ஆட்சிக்கு அவங்க வரதுக்கு மெயினான ஒரு ரீசன் நீட் எதிர்ப்பு. நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை கேன்சல் பண்ணுறது தான். எங்களுக்கான அந்த ரகசியம் தெரியும், நீட்டை ஒடுக்கிறதுக்கான அந்த ரகசியம் தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அந்த நீட் எக்ஸாமை பேசி அதை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கான அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அதன் மூலயமா ஆட்சிக்கு வந்தாங்க. பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 2021 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு விழுக்கோட வித்தியாசத்தை பார்த்தோன்னா வெறும் சில பர்சன்டேஜ் மட்டும்தான். இதில் அந்த நீட் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சு. பல இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. காரணம் என்னன்னா இந்த நீட் எதிர்ப்பு. இந்த நீட் எதிர்ப்பை இவங்க பெரிய அளவில் பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா திமுக அந்த தேர்தலில் தோல்வியை கூட சந்திச்சிருக்கும். ஆனால் அப்படி பேசிட்டு 5 வருஷம் ஆட்சியில் இந்த நீட்டுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை இவங்க எடுத்துக்காங்களான்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவும் கிடையாது. உடனே நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அது ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு கொடுக்கலன்னு. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டம் மத்திய அரசோட சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட சட்டத்திட்டத்தோட முரண்பட்டு நிற்குது. இல்லை அதில் மாற்றம் கொண்டு வர மாதிரி அந்த சட்டமானது இருக்குதுன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அது போகணும். ஆளுநருக்கு அதை இங்கேயே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் இருக்குது. இது திமுகவுக்கும் நல்லா தெரியும். நாங்கள் இதை பண்ணோன்றதை கணக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி சில வேலைகளை பண்ணாங்க. மற்றபடி இந்த திமுக நீட்டை எதிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நீட்டை பற்றி இல்லை நீட்டை வச்சு அரசியல் பண்ணி எதுவுமே பண்ணாமல் போன ஒரே கட்சினா அது இந்த திமுக மட்டும்தான். ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு சென்சிட்டிவான விஷயத்த சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பேர்களை மட்டும் பாருங்க. 2021 எஸ் தனுஷ், கே கனிமொழி, சௌந்தர்யா, சுபாஷ் சந்திரபோஸ். 2022 பி தனுஷ், நிஷாந்தி, முரளிகிருஷ்ணா. 2023 எஸ் ஜெகதீஸ்வரன். 2025 தர்ஷினி, ஆர் கௌதம். 2026 அனு கீர்த்தனா, கோபிகா, ரோஷினி மற்றும் ஜீவானந்தம். இப்போ நான் சொன்ன பேரெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பெயர்களாக தெரியும். ஆனால் இது எல்லாமே கடந்த 5 ஆண்டுல நீட் தேர்வுனால உயிரிழந்த அந்த மாணவர்களோட பெயர்கள். இத்தனை நபர்கள் இறந்துருக்காங்க. அப்போல்லாம் இவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணாங்களான்னு பார்த்தோன்னா எதுவுமே பண்ணலை. இவங்க தெரியும் இவங்களுக்கும் நம்மளால் இது எதுவும் பெருசாக பண்ண முடியாதுன்னு. ஆனால் கேள்வி என்னன்னா, வாக்குறுதி கொடுத்து வந்துட்டு அந்த வாக்குறுதி எதுக்கு நிறைவேற்றலை? இப்போ ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக களத்தில் குதிக்கக்கூடிய போராளிகள் எதற்காக இந்த ஒரு பிரச்சனையை முன்னாடியே பேசலன்றது தான். பிரச்சனை பண்ணுறது தப்பா, போராட்டம் பண்ணுறது தப்பா, ஜனநாயக நாட்டில் இதற்கான உரிமை இல்லையான்னு சொல்லி அடுத்த கட்ட கேள்விகள் குரல்களானது வரும். கண்டிப்பாக யார் வேணால் போராடலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வழியில் நடக்கக்கூடிய அறப்போராட்டங்கள் கண்டிப்பாக நடத்தப்படணும், அது ஜனநாயக உரிமை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள், வெற்றிமாறன், இன்னும் இந்த மாரி செல்வராஜ்,
இன்னும் சில டேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா கடைசியாக 2017 அனிதாவின் மரணத்தின் அப்போ வந்து இந்த போராட்டத்தில் தலையை கட்டு போனவங்க தான். கடந்த 5 வருஷத்தில் இத்தனை குழந்தைகள் இறந்துருக்காங்க, இத்தனை மாணவர்கள் இறந்துருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் போராடி இருக்காங்களான்னு பார்த்தோன்னா கிடையாது. அப்போது உங்களுக்கு மாணவர்கள் மேலேயோ இந்த தேர்வை கேன்சல் பண்ணணுன்றது மேலேயோ கிடையாது. நம்ம ஆட்சியில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, வேணாம் சரி போங்க அப்படி செல்லமாக தடவி கொடுக்குறது. அதுவே இன்னொரு பார்ட்டி ரூலிங்கில் இருந்துச்சுன்னா இப்போ பாரு எப்படி சலங்கை கட்டி ஆடுறன்னு சொல்லி மொத்தமாக அந்த பார்ட்டிக்கு எதிராக பண்ண வேண்டியது. இதுக்கு பேர் தான் செலக்டிவ் கிரிட்டிசிசம். ஆட்சியில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு ஒன்று நடக்குதுன்னா கேள்வி கேட்கணும். அவங்க தான் போராளிகள், அவங்க தான் புரட்சியாளர்கள். தேவைப்பட்ட ஆட்சி பதவியில் இருக்குது, நான் கேள்வி கேட்க மாட்டேன். தேவையில்லாத ஆட்சி உள்ளே வந்துருச்சு, அப்போ நான் கேள்விகள் கேட்பேன். இப்படி இருக்கின்றதுக்கு பேர் போராட்டம் கிடையாது, முதுகெலும்பு அற்ற ஒரு தன்மையாக தான் கருதப்படும். இன்றைக்கி போராட்டம் பண்ணக்கூடிய பல நபர்கள், அமீர் அவர்கள்லாம் பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்குதுன்னு. ஐயா, ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வச்சுருந்தா உங்களுக்கும் அது தொடர்பு இருக்குன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் இருக்குது. இதை நீங்களே வாக்குமூலமாக கொடுத்துருக்கீங்க. என் தம்பி வந்து எந்த ஒரு தொழில் பண்ணாலும் என்கிட்ட கேட்காம பண்ண மாட்டான், நான் தான் முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடியோ நான் முன்னாடி போடுறேன் பாருங்கள். அவருடைய எல்லா ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் மேலே போகிறத இந்த தொழிலும் இறைவன் புறத்தில் வந்து அந்த ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு போதையால் பல பேரோட வாழ்க்கையை கெடுத்து அந்த பணத்தில் படம் எடுத்து இதையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. கடந்த 5 வருஷத்தில் இவரோட பெரிய ஒரு ஆக்டிவிட்டி என்ன இருக்குது? 2021 2026 வரைக்கும் இவரோட பெரிய ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தோன்னா எதுவும் இருந்திருக்காது. இவங்க போராடுறாங்க, எதிர்கட்சினா இப்படி தான் செயல்படணும். அதுக்கு திமுக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எதிர்கட்சி எப்படியெல்லாம் ஆளும் கட்சிக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒன்று. சிம்பிளாக இன்னும் ஒரு கேள்வி, ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டம் நீட்டை முறைப்படுத்தணும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் நீட்டை கேன்சல் பண்ணணும். தமிழக அரசுக்கு முன்னாடி போய் தலைமைச் செயலகம் முன்னாடி போராட்டம் பண்ணுறதுனால என்ன மாறப்போகுது எனக்கு தெரியல, உள்ளபடியே எனக்கு தெரியல. ஏன்னா நீட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இதை இங்கே லோக்கல் பொலிட்டிக்ஸாக மாற்றணுன்றதுக்காக தானே இதை பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எதிர்த்து போராடணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி உட்காருங்க, மத்திய அரசுக்கு கேள்விகளை கேளுங்க. அதை விட்டுட்டு படத்துக்கு போகாதீங்க. படம் இப்போ தேவையா? இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷ் நாராயணோட கான்செப்ட் நினைக்கிறேன், அதை லைவ் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடான்னு பார்த்தா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணாம், எங்களுக்கு எஜுகேஷன் தான் வேணும். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்ப, 2 நாளைக்கு அடுத்து வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்போம், அதை நாங்கள் கேட்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, மாணவர்கள் போராட அனுமதி மறுக்கப்படுது, மெரினா பீச் வந்து மூடப்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்து பாசிச பாஜகவோட நிழலாக தமிழக அரசு பண்ணுதுன்னு திமுக சார்ந்த ஷர்மிளா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணதுக்கு குண்டர் சட்டத்தில் நீங்கள் தானே தூக்கி போட்டீங்க. நீங்கள்லாம் வந்து அடக்குமுறையை பற்றி பேசுகிறீங்க, இல்லை அதை பற்றின குரல்களை எழுப்பியிருக்கீங்க. நீட் எக்ஸாம் அரசியல். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், யார் இந்த இடத்துல வந்தாலும் நீட்டை கேன்சல் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறப்போ தமிழகம் மட்டும்தான் அதற்கான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கு. இதை நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணது கிட்டத்தட்ட முடியாத ஒரு விஷயம் தான். அதையும் மீறி ஒருத்தவங்க பண்ணுவான்றாங்கன்னா அது அவங்களோட அரசியலுக்காக மட்டும்தான். அது தாவேகா பண்ணாலும் சரி, இல்லை மற்ற கட்சிகள் பண்ணாலும் சரி, நீட்ன்றது இதுக்கப்புறம் இந்தியாவோட அரசியல் வரலாற்றில் கேன்சல் பண்ணப்பட மாட்டாது. இதுதான் உண்மை. இதுக்காக வந்து நீ என்ன பிஜேபி சப்போர்ட்டரா டிவிகே சப்போர்ட்டரான்னு கேள்வி கேட்டிங்கன்னா, உண்மையை சொன்னால் நீங்கள் அந்த பேர் தான் கொடுப்பீங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அதுக்கும் தெரியல. ஸோ நீட்டுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் வரணும். டாக்டராக இருக்கவங்க பல பேர் இல்லை, இப்போ நீட் எக்ஸாம் எழுதி உள்ளே போன அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரோட பதில் இதுவாக தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிலபஸில் பிரச்சனை. இந்த சிலபஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு போலியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இப்போ 2021 2026 வரைக்கும் இறந்த அந்த மாணவர்களோட லிஸ்ட்டை நான் படித்தேன். அத்தனை நபர்களுக்கும் அந்த வாக்குறுதி எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, நீட் எக்ஸாம் வராது, பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, பண்ணுவாங்கன்னு சொல்லி எவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருப்போம். அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுத்து அத்தனை நபர்களோட உயிரிழப்புக்கு காரணமான நீங்கள் இப்போது அதையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறது யாரை ஏமாத்துறதுக்கான வேலை? ஆனால் ஒன்றும் இல்லை, 5 வருஷமாக பண்ணுறேன்னு சொன்ன ஒன்றை பண்ணாமல் விட்டு அதை வச்சு அரசியலும் பண்ணி இப்போ அரசியல் ஆட்சியை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா அதே அரசியலை ஏன் நீங்கள் பண்ணலன்னு கேட்குற லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா? இதை திமுகனால் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் விடுங்க. நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடக்குது, தாவேகாவோட ஸ்டான்ஸும் நீட் எதிர்ப்பு தானே. அப்போ ஏன் தாவேகா அரசு கைது செய்யுது? இங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை எதற்காக கைது பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது. இந்த கைது பெரும்பான்மையான இடங்கள் எங்கே நடந்திருக்கு பார்த்தோன்னா, சாலையில்
குறுக்க உட்காந்து சாலை மறியல் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்துல கைது நடக்குது. ஒரு இடத்துல பார்த்தோன்னா அடிச்சதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அது மிகப்பெரிய தவறு. அதற்கான கண்டனங்கள் இந்த இடத்துல பதிவு வைக்கப்படணும். தமிழக அரசு யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ, லத்தி சார்ஜ் பண்ண ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். பெரும்பான்மையாக இது இப்போ வெளியில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, நீட்டுக்கான ஒரு போராட்டமாக பார்க்கப்படலை. தமிழகத்தில் தாவேக அரசுக்கு எதிரான திமுகவோட ஒரு போராட்டமாக தான் வெளியில் இது ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, 5 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே என்ன பண்ணீங்க? 5 வருஷமா போராடக்கூடிய போராளிகள் எங்கே போனீங்கன்னு. அப்போ இப்போ போராட வேணாம்னா கண்டிப்பாக போராட்டம் நடத்தலாம். அவங்க போராடிட்டு இருக்கிறது நீட்டை ரெகுலேட் பண்ணுங்கன்னு, நீங்கள் போராடிட்டு இருக்கிறது நீட்டு வேணான்னு. எந்த இடத்துல பிரச்சனை பண்ணால் இது முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் நீங்கள் போராடணும். ஆனால் நீங்கள் போராடிட்டு இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு எதிராக. இதெல்லாம் கூட பரவாயில்ல. முக்கியமாக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தர் இருக்கான். எப்படி பார்த்தோன்னா ரொம்ப, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய இஷ்யூஸை சுட்டி காட்டக்கூடியவர். நம்ம நல்லா பேசுவோம், தெளிவானவன். கடந்த சில நாட்களாக பார்த்தோன்னா இந்த ஜனநாயக இஷ்யூ வச்சு எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அவனு டெய்லி ஸ்டோரி போட்டுட்டு இருந்தான், போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தான். நானும் பார்த்தேன், சரி பையன் இந்த அளவுக்கு ஃபயராக இருக்கான், எங்கே இருப்பான் விசாரிப்பான்னு ஃபோன் பண்ணால், அப்புறம் படத்துக்கு வந்திருக்கேன் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான் பாருங்க, ஆடி போயிட்டேன். அந்த அழகில் தான் இந்த இடத்துல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்பயும் சொல்கிறேன், உண்மையான போராட்டம், உண்மையான போராளிகள் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டத்தை திமுக உள்ள நுழைஞ்சு ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த ஜனநாயகனுக்கு எதிரான போராட்டமும் சரி, இல்லை இதுக்கு நடுவில் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் சரி, இதோட ஒரு வெளிப்பாடு மட்டும்தான். ஸோ நீட்ன்றது ஒரு பெரிய ஒரு அரசியலாக இந்த இடத்துல மாற்றப்பட்டுச்சு. நீட் விளக்கப்படுமான்னு கேள்வி கேட்கப்பட்டால் அதுக்கு இல்லைன்றது தான் பதில். ஆனால் அதையும் மீறி இந்த இடத்துல அரசியல் நடந்துட்டு இருக்கு. சிலபஸை மாற்றுறதுக்கான போராட்டத்தை கொண்டு வாங்க. தமிழ்நாடு மட்டும் நினச்சதுன்னா நீட்டை வெளியில் கொண்டு போக முடியாது. அதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. கனிமொழி அக்காலாம் சொல்லுவாங்க, நாங்களாம் யார் என்ன பண்ணோம் தெரியுமா, நாங்கள் நினச்சா நீட்டை கொண்டு போக முடியாதுன்னு. 5 வருஷம் இருந்தீங்களா, பண்ண வேண்டியதானே. இந்த கேள்வி கேட்டால் அவங்க கிட்ட பதில் இருக்கணும்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்காது. நீட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாண்டி ஒரு டெசிஷன் எடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்னால மட்டும்தான் முடியும். எஜுகேஷன் சிலபஸை மாற்றுறதுக்கான போராட்டத்தை கொண்டு வாங்க. அப்படி இல்லையா, நீட் வேணாம்னா ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து போராடுங்க. எல்லா நாட்டோட மற்ற மாநிலங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணி அதை தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கணும்னா அது முழுக்க முழுக்க அரசியலாக மட்டும்தான் பார்க்கப்படும். அண்ட் தமிழகத்துக்கு அதுக்கான அதிகாரமும் கிடையாது. தமிழகம்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட ஒரு மாநிலம். மாநிலத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த இடத்துல மாநிலத்தினால செயல்படுத்த முடியும். ஆனால் இதெல்லாம் சொன்னோன்னு வைங்க, உடனே நீ பிஜேபி குரூப்பான்னு கேட்டுருவாங்க. இவங்களுக்கு விஷயமும் தெரியல, தெரிஞ்சு சொல்கிறவங்களையும் நீ டிவிகேவா பிஜேபியான்னு ஒரு கேள்வி கேட்டு அவங்களையும் குழப்பி விட்டு இவங்க பாட்டுன்னு போராடிட்டு இருக்காங்க. சிம்பிளாக ஃபைனலாக ஒரு கேள்வி, 5 வருஷமாக நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க, நீட்டை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி டிஎம்கே காரங்க கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ முக்கியமான சில செய்திகளை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.